2025 பணம் சம்பாதிக்க 5 புத்திசாலி வழிகள். பணம் என்பது வாழ்வின் முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் அதை பெறுவதற்கான வழிகள் மட்டும்தான் ஆண்டாண்டாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. இன்று நாம் பார்க்க போகும் இந்த 5 வழிகளும் நம்ம தமிழர்களுக்கேற்ற மாதிரியானவை. குறைந்த முதலீட்டில், சில நேரங்களில் முதலீடே இல்லாமலும் இந்த வழிகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முடியும். முதலாவது வழி மெய்நிகர் உதவித் தொழில். இப்போது எல்லாம் தொழில்நுட்பம் நம்ம வாழ்வை ஆட்சி செய்கிறது. இந்த காலகட்டத்தில் மெய்நிகர் உதவியாளர் என்ற பணியிடம் மிகவும் தேவைப்படுகிறது. இதன் மூலம் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம். பிறருக்கான இமெயில் பதில்கள், கால அட்டவணை அமைத்தல், தகவல் திரட்டல் போன்ற வேலைகளை செய்யலாம். ஒரு கணினி மற்றும் இணைய இணைப்பு இருந்தாலே போதும். இதற்கான பயிற்சிகளை இலவசமாக இணையத்தில் பெறலாம். இரண்டாவது வழி, வீட்டில் தயாரிக்கும் சிறிய உணவுப் பொருட்கள் விற்பனை. நம்ம ஊரு சுவையை உலகமே விரும்புகிறது. உங்கள் வீட்டிலேயே பஜ்ஜி மாவு, மிளகாய் பொடி, அப்பளம், உருவாக்கிய பூரி மாவு போன்றவை தயார் செய்து விற்பனை செய்யலாம். சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அருகிலுள்ள கடைகளிலும் வாடிக்கையாளர்களை பெறலாம். நல்ல சுவையுடன் சுத்தமான தயாரிப்புகள் என்ற பெயர் உருவாகியவுடன் வாடிக்கையாளர்களே உங்களை தேடி வருவார்கள். மூன்றாவது வழி, ஆன்லைன் கல்வி சேவை. நீங்கள் எதையாவது நன்றாக கற்றுள்ளீர்களா? இசை, கணக்கு, மொழி, கம்ப்யூட்டர், ஓவியம் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். இணைய வழி கற்றல் இப்போது பெரிதும் விரிவடைந்து வருகிறது. வீடியோ வகுப்புகள், நேரடி வகுப்புகள் அல்லது பதிவு செய்த பாடங்கள் மூலமாகவும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். நான்காவது வழி, கிராமப்புற சுற்றுலா சேவை. நம்ம ஊர்களில் இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கின்றன. வெளிநாடுகளிலிருந்தோ நகரங்களிலிருந்தோ வரும் சுற்றுலா பயணிகள் அமைதி மற்றும் இயற்கையை விரும்புகிறார்கள். உங்கள் வீட்டை ஒரு சிறிய தங்கும் இடமாக மாற்றி உணவு, வழிகாட்டுதல் போன்ற சேவைகளை வழங்கலாம். இது உங்கள் கிராமத்துக்கும் உங்களுக்கும் வருமானத்தையும் புகழையும் தரும். ஐந்தாவது வழி, பழைய பொருட்கள் பழுது பார்த்தல் மற்றும் மறுசுழற்சி. பழைய மொபைல், பேன்கள், வீட்டு உபகரணங்கள் இவை அனைத்தும் இன்று வீணாக வீசப்படுகின்றன. ஆனால் அதிலிருந்து சிலவற்றை பழுது பார்த்து மறுபடியும் விற்பனை செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். சில பொருட்களைவே புதிதாக மாற்றியும் விற்பனை செய்யலாம். இது சுற்றுச்சூழலுக்கே நல்லது. இன்று மக்கள் சூழலியல் குறித்த விழிப்புணர்வுடன் இருப்பதால் இதற்கு சந்தை உள்ளது. முடிவு, இந்த 5 வழிகளும் யாரும் முயற்சி செய்தால் தவறாமல் வெற்றி காணும் வாய்ப்பு உள்ளது. முயற்சிக்கு பயப்படாதீர்கள். இன்று முயற்சி செய்பவர்களே நாளை தொழில் முனைவோர்களாக மாறுகிறார்கள். சிறிய சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். பணம் சம்பாதிக்க நம்மிடம் திறமை இருக்க வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தாலே போதும். இன்று நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவே உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். உங்கள் கனவுகளை நம்புங்கள். உங்களால் முடியும்.